பிடிச்சது தவறு எல்லாம் அப்படியே உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும். நீங்க எல்லாரும் அப்படியே மன்னிங்க. ஒவ்வொன்று அப்படியே கண்ணை மூடும்போது உங்களுக்கு அப்படியே காட்சி அளிக்கும். அப்படியே காட்சி இனியர் எனக்காக சொல்லுங்க, எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்று முதல் நான் இயேசுவின் பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன். நம்ம இயேசுவே நம்ம ராஜ்யத்துல, இந்த ராஜ்யத்துல ஜீவ புஸ்தகத்துல உங்க பேரை எழுதி உறுதிப்படுத்தியவர்களும் இயேசுவின் நாமத்தில் இப்போ நீ யாரெல்லாம் உண்மையில ஜோம்னு அவங்க கையை பிடிச்சிட்டாரு பாருங்க. கையெல்லாம் பிடிச்சிட்டாரு பாருங்க. ஆண்டவங்க கையை பிடிச்சிட்டாரு. அவனை காட்டுங்க, அவன் தெரியலையா? தோமா மாதிரி அப்பப்போ கையை பிடிச்சிங்களா? சரி, அதாவது நம்ம கண்ணு கையை பிடிச்சது. யார் கையை பிடிச்சாரு? உண்மையிலே மனப்பூர்வமா ஜோம் பண்ணீங்க இல்லையா? ப்ரேயர் பண்ணீங்க, அவங்களுடைய கையை பிடிச்சிட்டாரு. எல்லாரும் கையும் கிடையாது. ஏசுனார் வீடு வந்தாரு. பண்டு சீசன்ல ஒருத்தர் பேர் தோமா. அவன் என்ன செஞ்சானா, நான் நம்ப மாட்டேன்னு சொன்னான். கொஞ்சம் கேளுங்க. அப்ப ஆண்டவர் பக்கத்தில் நின்னாரு. நான் விழாவில் ஒருத்தர் ஈட்டி வச்சு குத்துனானே, அந்த தழும்பு இருக்கான்னு பார்ப்பேன்னு சொன்னார். உடனே கேளுங்க, ஆண்டவர் இந்த தழும்பு இருக்கான்னு பாடியாரு. தோமா வந்து பார்த்தான், காலில் விழுந்துட்டான். ஆண்டவரே நீ உண்மையா தெய்வம் உயிரோடு வந்துட்டு விசுவாசின்னு சொன்னான். அதுபோல நான் நம்பாதவனே ஆண்டவர் நம்ப வச்சாரு. அல்லேலூயா. உண்மையாகவே இயேசு மருத்துவர் உயிர் தெரிந்தார். சரியா? உங்க கையை பிடிச்சாரு. நம்ம நான் எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா எனக்கு இந்த மார்க்கெட்டில் கொடுத்துருவாங்க. இந்த பஜார் இது போகும்போது பொம்மை எல்லாம் இருக்குல்ல, பொம்மை உள்ளது விளையாட்டு பொருள் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், கையை விட்டு ஓடி அந்த விளையாட்டு பொருள். நீங்கள் அப்படி பெரியீங்களா? நம்ம கூட அந்த மாதிரி ஏதாவது விளையாட்டு பொருளை பார்த்தோம், அம்மா அப்பா கையை விட்டு ஓடிவோம்ல மார்க்கெட்டில்.